ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஜனவரி 31 தொடங்கி பிப்ரவரி 13 முடிந்தது. இரண்டாவது அமர்வு கடந்த மார்ச் 10 தொடங்கி இன்று நிறைவு பெற்றது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் மொத்தம் 26 அமர்வுகள் நடந்துள்ளன. 10 புதிய மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. வக்ஃபு வாரிய மசோதா உட்பட 16 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. லோக்சபாவின் வேலை நேரம் 118% இருந்தது. ராஜ்யசபாவின் வேலை நேரம் 119% பதிவானது. பட்ஜெட் தொடரின் ஹைலைட்டாக வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நீண்ட விவாதத்திற்கு பிறகு 2 சபைகளிலும் நிறைவேறியது. ராஜ்யசபாவில் வக்ஃபு மசோதா மீதான விவாதம் 3ஆம் தேதி காலை 11 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் அதிகாலை 4 மணி வரை 17 மணி நேரம் 2 நிமிடங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. இது ராஜ்யசபா வரலாற்றில் புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் 1981 15 மணி நேரம் 51 நிமிடங்கள் விவாதம் நடந்ததே சாதனையாக இருந்தது. தற்போது அந்த சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது. அனைத்து எம்பிக்களின் ஒத்துழைப்பால் இது சாத்தியமானதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். One important milestone we have achieved is yesterday in Rajya Sabha. We created the new record. The earlier record was in 1981 when the Parliament discussed on Essential Services Maintenance Act. So when the ESMA bill was discussed and passed and became an act, it took 15 hours and 51 minutes. And yesterday in Rajya Sabha, it broke the record by devoting 17 hours and 2 minutes of discussion. So this is 2 minutes. 17 hours and 2 minutes. So a record, a history has been created. And for any circumstances, this record to be broken seems to be extremely difficult, because to run the House consecutively for 2 days from 11 a.m. on 3rd to 4:02 a.m. in the morning of the next day, 4th. It's a record which is because of the support contribution of all the honorable members